என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது விதைங்கெல்லாம் இருக்குல்ல, ஆ விதை பாரு. இது சிவப்பு கலரு, கருப்பு கலரு, பச்சை கலர், இந்த மாதிரி விதை இருக்கு. ஆ இந்த விதை செடியில் மண்ணுக்கடியில் போட்டால் ஆ காய்ங்க பாரு, அப்படி பெருசு பெருசாக காய்ங்க. ஆ அப்புறம் இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் வருது, பச்சை கலரு. ஆ பூச்செடியில் மட்டும் பூ வருது. ஆ பாக்கி இருக்கிற செடிகள்லாம் இப்போ காய் வருது, காய் பச்சை கலராக வருது, அப்புறம் சிகப்பாக மஞ்சள் மாறுது. ஆ இருந்தாலும் அதாவது விதை இப்படி இருக்குது, இதுக்கு மண் சாணி எருவு தான் நம்ம போடுறோம். ஆ அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த மாதிரி கலரில் மாறி இந்த மாதிரி காய் வருதுன்றதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம். சரி சரி. அதே போல் ம் விதை போடாமல் வர்ற செடி, ஆ இதை கொடி வச்சுட்டு வர்றது வெத்தலை செடி. ஆஹா அப்புறம் இஞ்சி, ஆ அது விதை போடாமல் நம்ம கிருஷ்ணா அதனோட கிழங்கு போட்டு தான் அது வருது. ஆ இந்த மாதிரி வரும்போது அது இதுக்கு விதை செடி ஒன்றும் காணுமே அப்படின்றத பற்றி தான் இப்போ ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. ஓஹோ சரி சரி. அப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, என்னன்னு ஒன்றும் புரியலையே எனக்கு. இல்லை இதுக்கெல்லாம் எப்படி நாட்டு மருந்து உபயோகிக்கிறீங்க? இயற்கை விவசாயம் உரம் போடுறீங்களா இல்லை இங்கிலீஷ் மெடிசன்? விதை போட்ட பிறகு சாணி போடுறோம், ஆ அப்புறம் தண்ணி கொடுக்குறோம், ஓ மண்ணு கூப்பி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆஹா அதுக்காக தான் அதில் வர்றது தான் இதெல்லாம். ஓ அப்போது இஞ்சியில் காய்ப்பு ஏதாவது வருதுங்களா? இஞ்சி இந்த பூ இருந்தால் ஒரு 2 பூ கொடுங்க. இஞ்சி பூ. இஞ்சி கிழங்கு போட்டு வர்றது, காய் பூவெல்லாம் வந்து அதில் வர்றதுச்சுன்னா, ஆ ஐயோ நீங்கள் வெயிலெல்லாம் நிற்காதீங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. அதாவது டவுன் பக்கம் போயிடாதீங்க. பார்த்தாங்கன்னா இவங்க ஜிடி நாயுடு இறந்துட்டார், அதனால உங்கள் மூளை பயங்கரம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை பஞ்சாயத்து போர்டில் நாய் பிடிக்கிற வண்டியாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பார்த்து டவுன் பக்கம் போயிடாதீங்க.